இருக்கலாம். இன்றைக்கும் தகப்பன் தான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆண்டவருக்கும் என்னையும் மதித்து பாஸ்டர் நீங்கள் வரணும்னு சொன்னேன். அன்புக்குரிய தகப்பனாருக்கும் இங்கே வந்திருக்கிற அத்துணை கர்த்தருடைய தாசர்களுக்கும் இங்கே எங்கள் வார்த்தையை கூட கேட்கறதுக்காக வந்திருக்கிற கர்த்தர் இப்படி நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து சர்வெண்ட் ஆஃப் காட். நீங்கள் எல்லாம் சில்ட்ரன் ஆஃப் காட். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கல. நீங்கள் யார்? ஆண்டுடைய பிள்ளைகள். நாங்கள் யார்? ஆண்டுடைய அவருடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்ய கர்த்தர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. எங்களை பார்க்கல நீங்கள் ரொம்ப ப்ரொசியஸ் ஆனவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். ஆமாம், உங்களுக்கு நல்லதை நாங்கள் கற்றுக் கொடுக்கணுமா? என் பிள்ளைக்கு இதெல்லாம் கொடு. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், உங்களுக்காக ராப்பகலாய் உழைக்கிற, முழங்காலில் நிற்கிற, திறப்பில் நிற்கிற உங்கள் தகப்பன்மார்களுக்கு கரங்களை தட்டி ஆண்டு முன்னாடி சேர்ந்து பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த மைம்பொட்டும் 45 மினிட்ஸுங்களா ஐயா? 50 நிமிஷமா? ஆமாம், எப்பவுமே நமக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். ஆமாம், நல்லா ஜெபம் பண்ணீங்க, ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருந்தீங்க. கொஞ்ச நேரமா ஆண்டுடைய வசனத்தை கேட்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். இந்த உலகத்தில் போராட்டம் யாருக்கு தெரியுமா? உலகத்தில் யாருக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும்? யாருக்கு? ஆண்டவருடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் டெம்டேஷன் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நான் கிறிஸ்துவன், பிறந்தது முதற்கொண்டு கோயிலே தான் இருக்கிறேன். ஆனால் வார்த்தையின்படி நடக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவன், கழுத்தில் பார்த்தா டாலர் தொங்கியிருக்கும், கையில் டாலர் தொங்கியிருக்கும், பச்சை குத்தி வச்சுருப்போம். இது எல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடையாளம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இது எல்லாம் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபடுத்துமானா? ஈடுபடுத்தவே படுத்தாது. உள்ளார்ந்த மாற்றம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் போராடி ஜெபித்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஜெபிப்பதற்கு முன்னுமே அருமையான பாச சொன்னாங்க, பதில் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நம்ம ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டு விளையாடி பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த நாளில் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலி நான் போன வருஷம் வந்தேன். போன வருஷத்தில் வந்தேன். இதனுடைய முகாந்தரம் எனக்கு தெரியல. எதுக்காக இந்த கூட்டம் நடத்துகிறார் ஐயா? வருகிற ஒவ்வொரு மாதத்திலும் அநேக செலவுகளை செய்து எதற்காக இந்த ஒரு கூட்டத்தை நடத்துகிறாருன்னு கேட்கும்போது, தேசத்திற்காக ஜெபிக்கிறவர். நான் தேசத்தை அழிக்கக்கூடாதபடி பிறப்பிலே ஒருவனை தேடினேன். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அது இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற அன்பு தாசன். கரங்களை தட்டி ஆண்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே தேசத்திற்காக எப்போ ஒரு டைம் தான் ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் இப்படி நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டுகிற ஒரு கிருபையை, ஒரு தரிசனத்தை, ஒரு பெரிய பொறுப்பை அன்பு தகப்பனாருக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவரோடு கூட பயணிக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். என்னோட பேர் ஜேக்கப் சதீஷ். என்னுடைய சொந்த ஊர் காரை கிராமம். நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை ரொம்பவும் தாறுமாறான வாழ்க்கை. அரக்கோணம் அம்பேத்கர் நகர் கேள்விப்பட்டாலே தெரியும். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அராத்து பிடிச்ச ஆட்கள், ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவை கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது எங்கள் அப்பா பைபிள் எல்லாம் கிழிச்சு போட்டாராம். கிழிச்சு போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். எங்கள் அம்மா முழுங்கால் படிட்டு நாங்கள் பார்க்கும்போது எல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்தது. இன்றைக்கு தாயும் தகப்பனாரும் பூரணமாய் ரட்சிக்கப்பட்டு சிஎஸ்ஐ திருச்சபையில் பகுதி நேர ஊழியமாய் வேலையோடு கூட சேர்ந்து பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அவளுடைய பிள்ளை நான் இன்றைக்கு உங்கள் நடுவே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒன்றும் என் தாய் தகப்பனுடைய திட்டம் அல்ல, பரம தகப்பனுடைய திட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நாள்ல சொல்லுங்க, என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். இந்த பாட்டு தெரியுமில்ல எல்லாருக்கும்? என்னால் ஒன்றும்
கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். எல்லாரும் இருக்கிற இடத்துல என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. எல்லாம் ஒப்பு கொடுத்து அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றே என்னையும் என்றே ஏற்றுக்கொள்ளும் என்னே. சொல்லுவோமா? அர்ப்பணிக்கின்றே என்னையும் என்றே ஏற்றுக்கொள்ளும் என்னேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். பாடுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன நினச்சிட்டேன்? நஷ்டமும். ஏன் தெரியுமா? எப்படியாயினும் நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கண்டுகொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போனா அனுதினமும் நான் அவருக்குள்ள வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நாட் ஃபார் த சண்டே கிறிஸ்டியன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். 24x7 ஆமென். 24 மணி நேரமும் நான் அப்பா பிள்ளை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இப்படி இருக்கிற நமக்கு தான் நிறைய டெம்டேஷன் வரும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு பின்னாடி உக்காந்துட்டு காணிக்கை பாட்டு பாடும்போது காணிக்கை போட்டு மற்ற நேரங்கள்லாம் தூங்குற அவங்களெல்லாம் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அழைப்பு பெற்றவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்கள், சாத்தானுடைய ராஜ்யத்தை கட்டி ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்வில் பிசாசு சில கொலாபரேஷனை உண்டு பண்ணுவான். ஏன்னா நீங்கள் அவனை டெம்ப்ட் பண்ணுறீங்கல்ல. பிசாசை கட்டி ஜெபிக்கிறது என்பது சாதாரண காரியம் இல்லை. பிசாசை எதிர்த்து போராடுவது என்பது சாதாரண வேலையே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது பிசாசின ஒரு சில போராட்டங்களை கொடுத்து நம்மேல் தேவனுடைய திட்டத்தை அவன் சதைச்சிடறான். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. நாட்கள்
பொல்லாதவைகள் ஆனதால் என்ன பண்ணிக்கணுமா? என்ன பண்ணணும்? ஆமா, நாட்கள் பொல்லாதது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சத்துரு பார்த்துக்கிட்டே இருக்க. நீ என்ன துரத்திட்டு நீ நல்லா விடுதலையே ஆராதிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு பிசாசு நம்ம மேல வகை பார்ப்பான். நாம் பலவானை முந்தி கட்டணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மளை காணும் போதே ஒரு நடுக்கம் அவனுக்கு வந்து விட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் சொன்னது நாட்கள் பொல்லாதவை என்பதனால நம்ம என்ன பண்ணணுமா? காலத்தை, அதனால தான் பாடணும், அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திட. அனுதினமும் வளரணும், அனுதினமும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அசைந்தால் போதும் அவன் நம்மை வஞ்சித்துருவான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அவன் சின்னதா ஒரே ஒரு சுபாவத்தை நமக்குள்ள கொடுத்துட்டானா போதும், அந்த சின்ன சுபாவம் மகா பெரிய தேவ திட்டத்தை கெடுத்துருமா. ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அந்த பால் என்ன ஆயிடும்? அப்போ நம்ம வாழ்க்கை என்பது பால் போல. ஒரு சொட்டு, ஒரு டிராப் பாய்சன் வந்துடுச்சுன்னா, உலகம் வந்துடுச்சுன்னா, மாம்சம் வந்துடுச்சுன்னா, சுயம் வந்துடுச்சுன்னா, அந்த குடம் முழுவதும் இருக்கிற அந்த பால் என்ன ஆயிடும்? அப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரசியஸ் ஆனது. எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? நீங்க பலவான முந்தி கட்டுறீங்க. நீங்க சத்துருவுக்கு சவால் கொடுக்கிறவர்கள். நீங்கள் தேசத்தை காக்கும்படி திறப்பிலே நின்று மன்றாடுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு 5 வசனங்களை காண்பித்து கொடுக்க அவர் விரும்பினார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசித்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை, ஆமா, சி மைனர் அப்படியே வாம் பேட் போட்டு கொடுங்களேன். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எத்தனை பேர் உங்களுடைய நாட்களை சரியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சில நேரங்கள் சொல்றேன், என்னையா பாஸ்டர், வாழ்க்கையில ஒரே போராட்டம், வாழ்க்கையில ஒரே சஞ்சலம், என்ன பண்றது, அப்படியே போது ட்ராக். சிலன்னு சொல்லுவாங்க, நேற்றுக்கு இன்னைக்கு பரவாயில்ல, எப்படி இருக்கிற, நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு ஒரு தாட் இல்லாமல், ஒரு எதிர்காலத்தை குறித்த திட்டம் இல்லாமல் செயல்படுகிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழக்கூடாது. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியம் நாங்கள் இந்த இடத்துல கூடி ஜெபிக்கும்படி, மாதத்துல 4வது ஞாயிற்றுக்கிழமை எங்க முழங்கால் இந்த இடத்துல முடங்கும். ஆமென். எப்படியாகிலும் தேச சேமத்தை காணணும், எப்படியாகிலும் தேசத்துல ரட்சிப்பு கட்டளையிடப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். ஏன் தெரியுமா? அவருடைய வருகை சமீபமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வீர். கரங்களை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். ஆனந்தமே ஆனந்தமே மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் உள்ளத்தில் சொந்தமான. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய பாவம் பண்ண மாட்டாங்க.
பெருசா மீறிட மாட்டாங்க, பெருசா தவறு ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க. கூடுமானவரை நான் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிசாசு யாரை வஞ்சிப்பான் என்றால் தேவ திட்டமுள்ளவர்களை, தேவனை குறித்ததான, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதான, தேவன் ஒருவர் மேலே திட்டம் வைத்ததான மனிதர்களை தான் அவனை வஞ்சிப்பான். ஆமென். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வேதத்தில் அவ்வளோ கான்சியஸ், அவ்வளோ திட்டங்கள், அவ்வளோ தரிசனங்களை பெற்ற மனிதர்கள் ஒரு சின்ன தவறுனால பெரிய திட்டத்தை இழந்து போயிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அவசரம். என்னது அவசரம்? எத்தனை பேருக்கு அவசரம் பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில இருந்து ஐயாவை அனுப்புறோம், ஊழியத்துக்கு போறோம், பிள்ளைங்களை அனுப்புறோம். இப்பா எப்படி போ சொல்லுங்க. ஆனா நமக்கு இல்ல, இருக்கவே இருக்காதா? ஆக்க பொறுத்தவன் டக்குன்னு எமோஷனல் ஆயிடுறோம். டக்குன்னு நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போற அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிராப் பாய்சனை பிசாசு நமக்குள்ள விதைச்சிடறான். ஒரு சின்ன அவசரம் மகா பெரிய திட்டத்தையே சதைச்சிடும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு சம்பவம். கர்த்தர் தம்முடைய அனாதி தீர்மானத்தினாலே படைத்த முதல் மனிதன் ஆதாம் ஏவாள். 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நல்ல கமிட்மெண்ட்ஸை கொடுக்கிறாரு. எப்பா நீ தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் என்ன பண்ணலாம், புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவே ஒன்று இருக்கிறது, அதை நீ என்ன பண்ணாத, புசிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் செய்ய சொன்னதை செய்யணும், கர்த்தர் செய்ய சொல்லாததை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அதை தொடாத அப்படின்னா தான் அது அங்கேயே வந்துடுச்சு. இல்லை எங்கே வந்துடுச்சு? அந்த ஆயா பண்ண வேலை. யார் பண்ண வேலை? ஆமாம், ஏவாள் பண்ண வேலை. இன்றைக்கி வரலும் எல்லா சரீரத்திலும் எல்லா சிந்தையிலும் அது மாட்டின்னு முழிக்குது. செய்யாதனா அதை தான் செய்வான், இதை பண்ணாதனா அதை தான் பண்ணுவான். ஜென்ம சுபாவம் போவாது. ஆண்டவர் சொல்லிட்டு தோட்டத்தில் இருக்க எல்லா விருட்சத்தையும் நீ புசிக்கலாம், ஆனால் நடுவே ஒன்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆதாம் நட்டாரா? ஆதாம் விதைச்சாரா? ஆதாம் நீர் பாய்ச்சினாரா? ஆதாம் பண்படுத்தினாரா? பண்படுத்தவே இல்லை. அவன் கை கிரியையினால் செய்யாத பெரிய மாபெரும் பரலோகத்திற்கு ஒப்பான தோட்டத்தை கர்த்தர் ஆதாம் ஏவாள் என்கிற நம்முடைய முற்பிதாவுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த பெரிய பொறுப்பு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கிறது என்கிறத மேற்படியா கண்டுகிட்டான். மேற்படியானா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மேற்படியானா என்ன? பிசாஸ். அவன் ஆகாய மண்டலத்துல சுற்றி திரிகிற பொல்லாத பிசாஸ். அவன் பார்த்துட்டான், ஓ இவருடைய கைவேலையா, இவருடைய கிரியா, உனக்கு இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கிறதா? ஏதேன் தோட்டத்தை காப்பாற்ற வேண்டும், தேவனுடைய சாயலை தரித்து கொண்ட நீ, உனக்குள்ளிருந்து பிறக்கிற சந்ததி பரிசுத்த சந்ததியா இருக்க வேண்டும், தேவ சந்ததியா இருக்க வேண்டுமா? இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறியா? வா, உன்னை நான் என்ன பண்ண போறேன். ராமன் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. 16-17 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில், அதை நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. நான் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே 2 விதமான கமிட்மெண்ட்ஸ், 2 விதமான ஆலோசனைகள் வரும். அப்படியே 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே. 2ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் சாகவே சாவீர்கள். இங்க 4வது வசனம், 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்றான், நீங்க சாகவே. கன்ஃபியூஸ் ஆகுது. ஒருத்தர் சொல்றாரு, இதை சாப்பிட்டேன்னா செத்துருவேன்.
ஒருத்தர் சொல்கிறான் நீ சாப்பிட்டேன்னா சாக மாட்டேன். அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த மைண்டை ரீட் பண்ண, அந்த மைண்ட் நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை ஸ்திரப்படுத்த நமக்கு ஒரு டெஸ்ட் வருது. ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரே ஆலோசனை இருந்துட்டாக்கா சடன்லி நம்ம என்ன பண்ணலாம், உடனடியாக ஒரு முடிவு எடுத்துடலாம். எதிர்மறையான 2 ஆலோசனைகள் வருகிறது என்று சொல்லும் பொழுது, எனக்கு குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, என் அன்புக்குரியவர்களே, அங்கே தான் நம்ம விழிப்பாக இருக்கணுன்றார். ஒரு ஆமேன் சொல்ல. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமேன். ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்குறாரு? நீங்கள் திறப்பில் நிற்கிறவர்கள், தேவ திட்டத்தை தாங்கி கொண்டு இருக்கிறீங்க, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறவர்கள். ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரு தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, நீங்கள் சத்துருவால வஞ்சிக்கப்படாதபடிக்கு உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாபெரும் திட்டத்தை கொடுத்தார். உங்கள் நிமித்தம் புதிய உலகம், புதிய வானம், பூமி, திரட்சியான ஜனங்கள் பெருக வேண்டும், நீங்கள் தேசத்தை பழுக பண்ண வேண்டும் என்கிற மாபெரும் திட்டத்தை கொடுத்தார். கொடுத்தவர் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சார், இந்த ஒரு கனியை படைத்தவருக்கு தெரியும் எப்போ அந்த கனியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்க ஊர்ல என் தங்கச்சிக்கு இந்த கையில ஒரு பெரிய கட்டி வந்துடுச்சு. பெரிய கட்டி வந்துச்சு எங்கள் ஊரில் அரக்கோணத்தில். இந்த கட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டி குணமாக்குறதுக்கு வேறு எந்த ஒரு ரெமடியும் இல்லை. ரொம்ப சீழ் பிடிச்சி ஃபங்கஸ் ஆகிடுச்சு. அவள் ஒரு 4வது 5வது படிக்கும் போது, அரளி கொட்டை எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கொட்டையினுடைய தன்மை என்ன? வாயில் சாப்பிட்டா விஷம், அதை அரைச்சி கையில் போட்டால் மருந்து. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். எல்லாரும் சொன்னாங்க, அரளிக்கொட்டை இதை கையில் நீங்கள் பறித்து அதை கையில் போட்டோன்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அரளிக்கொட்டை எப்படி போகும்? வாயில் போனால் தான் பாய்சன், கையில் போட்டால் மருந்து. உடனே அதை அரைச்சி போட்டாங்க, குணமாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தோட்டத்தின் நடுவே என்ன விருட்சம்? அது ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். அதை புசிக்காத. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், பிற்காலத்தில் உனக்குள்ள ஏதாவது ஒன்று வருமானால் அந்த கனியை கொண்டு நான் உனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நீ வாயால சாப்பிடணுன்ற ஒரு ஆலோசனைய பிசாசு கொடுக்கிறான். இப்போதான் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிசாசும் சொல்லிட்டான். நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு பெரிய திட்டம் இருக்கிறது, நமக்கு பெரிய பிளான் இருக்கு, பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் பெரிய மந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த மந்தையை நான் சரியா கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தோட்டத்தை கொடுத்திருக்கிறார், இதை நான் சரியாய் பண்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல குடும்பத்துல சரியான டிஸ்கஷன் இல்லை, தான் எடுத்ததுதான் முடிவு. நிறைய பேருக்கு வாக்குவாதங்கள் வருகிறது. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இது எல்லாமே வரும். நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளும் பாடுகளும் வந்து கொண்டே இருக்கும். என்ன அன்புக்குரியவர்களே, 2 விதமான ஆலோசனைகள் வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் ஒழிய நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமே. பாருங்க, இதை சொன்ன மாத்திரத்தில் 5வது வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். என்ன பெரிய வெளிப்பாடு பிசாசு கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. உடனே என்ன பண்ணிட்டாங்க? அவர் வார்த்தையை தூக்கி போட்டு, இவளுக்கு என்ன ஆசை பார். இயேசு சொன்னாரு, அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தின. இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை வந்துச்சு? தேவர்களை போல் மண்டியில கொட்டவானா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் நமக்கு என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரு? நாம முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், திறப்புல நிற்கணும், நான் பெரிய பொசிஷன்ல வந்துடணும், நான் இந்த ஒரு மேன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது லூசிபர் மட்டும்தான். தேவனுக்கு சமமா இருப்பேன்
தேவனுக்கு நிகராக இருப்பேன் என்கிற எண்ணத்தை தாட்டை கொடுக்கிறது யார் தான்? பிசாசு தான். நான் பாஸ்டர் ஆயிடுவேன், நான் பிஷப் ஆயிடுவேன், நான் மாடரேட்டர் ஆயிடுவேன். ஆண்டவர் என்னவா வச்சிருக்கிறார்? நம்ம என்னைக்குமே நாங்கள் சொல்லுவோம், ஐயாலாம் சொல்லுவோம் பிஷப் நீங்க அப்படின்வாரு. சும்மாவே சொல்லுவாங்க பிஷப் வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே யார் தான்? சர்வன்ட் ஆஃப் காட். நீங்கள் எப்பவுமே யார் தான்? சில்ட்ரன் ஆஃப் காட். எதன் வராமின்னு சொல்லுங்க. இந்த கான்சியஸ்லேருந்து என்றைக்கும் நம்ம மாறக்கூடாது. ஆண்டவர் ஒன்று பெரிய இடத்துல கொண்டு போகிறாரு. 10,000 ரூபாய் கொடுத்தனாக்கா இதை ஒன்று மாதம் வந்துடும். எதுக்கும் நீங்கள் அசரக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் அன்றன்றுள்ள ஆகாரத்தை ஜபத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஆமீன். ஒரே நாளில் பணக்காரனா மாறணும்னு நினைக்கக்கூடாது. ஒரே நாளில் நான் உயர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு ஆலோசனை வந்த பிறகு ஏவாள் என்ன பண்ணல தெரியுமா? நான் புருஷன் இருக்கிறார்ல, அதான் இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார். இந்த லூசிபர் பிசாசும் வந்து சொல்கிறான், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது என்கிற ஒரு ஆலோசனை கேட்காமல் அவசரப்பட்டதுனால அந்த கனியை என்ன பண்ணுறாங்க அவங்க? 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த ஒர்க்கை கனி புசிக்கிறதுக்கு முன்னாடி வரலும் அவங்க செய்யவே இல்லை. என் தேவைக்கு நானா உழைக்க வேண்டும், என்னுடைய அவமானத்தை என்னுடைய அசிங்கத்தை மறைப்பதற்கு நானா ஒரு மெனக்கட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. கனியை புசித்த உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் மீறப்பட்டார்கள். இதனால பூமியில கர்த்தர் ஏற்படுத்தின பரலோகத்திற்கு ஒப்பான ஏதேன் தோட்டத்தை அவர்கள் இழந்து போனார்கள். லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். லேலூ. நான் கேட்குறேன், ஏவாளுக்கு ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம்ல? மற்றதுக்கெல்லாம் அம்மாக்கு, மற்றதுக்கெல்லாம் அப்பாவுக்கு, மற்றதுக்கெல்லாம் சித்தப்பாக்கு, மற்றதுக்கெல்லாம் தங்கச்சிக்கு, மற்றதுக்கெல்லாம் யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்குற நீ, உனக்கு 2 ஆலோசனை வந்திருக்கு. ஏன் அப்பா சமூகத்தில் முழங்கால் படி முடியவில்லை? ஏன் கணவன் இடத்துல நம்ம ஷேர் பண்ண முடியல? அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அவசரம் பரலோக தேவனுடைய திட்டத்தை நம்ம வாழ்விலிருந்து பிரித்து விடும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஏவாளுடைய அவசரம் ஆதாமையும் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தேவ திட்டத்தை அகற்றி போட செய்தது, ஏதேன் தோட்டத்தை இழக்க செய்தது. அப்போ நம்ம எடுக்கிற சின்ன முடிவு தான் பெரிய இழப்பை கொடுக்கிறது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, எப்பவும் நம்ம இதுக்கு இந்த சின்ன அவசரம் இது நமக்கு பெரிய பாவமாவே தெரியாது. என்னங்க சின்ன ஒரு மீறுதல் தானுங்க, இதுக்காக பெருசா பண்றேங்க. இது தாங்க தேவ திட்டத்தையே மாற்றி போட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஏதேன் தோட்டம் இருந்ததற்கான அடையாளம் இன்னைக்கு வரலும் இல்லை. அப்படியே ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டார், அப்படியே மறைத்து விட்டார், அதை ஹைட் பண்ணிட்டார். எதனால தெரியுமா? நீங்கள் நல்லா வாழணும், என் ஜனங்கள் இந்த பூமியிலே பரலோக அனுபவத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தின அந்த ஏதேன் தோட்டம் இன்றைக்கு வரலும் இல்லாமல் போனது. ஒருவேளை அன்னைக்கு அவங்க மீறாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம கூட அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை ருசி பார்த்திருப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஏன் அந்த 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 ஏதேன் தோட்ட அனுபவம் நம்மளிருந்து அகன்று போனது? சின்ன அவசரம். அவசரம் தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு எதிரி. சின்ன அவசரம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிரி. நம்ம பேசுற வார்த்தைகள் 2வது, நம்ம துணிகரமா பேசுற அசுத்திர வார்த்தைகள் 2வது, நம்ம எடுக்கிற முடிவுகள் அடுத்தது. சின்ன அவசரம் தான் அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை இழக்க செய்யுது. என் அன்புக்குரியவர்களே, நீங்க எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஒரு சின்ன காரியம் கூட என்னை தேவ திட்டத்திலிருந்து பிரித்து விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென், ஆமென். உங்களிருந்து நான் அன்பாய் பட்சமாய் கர்த்தர் சொல்லுறதுனால சொல்றேன், சின்ன காரியம்தான்.
எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ஷனாக இருப்போம். 99% நம்ம எல்லாம் பர்ஃபெக்ஷன் தான். ஒரே ஒரு ட்ராப் தேவ திட்டத்தையே சதிச்சிடும். இன்றைக்கி அப்படித்தான் நிறைய பேர் குடும்பத்தில் நிறைய காரியத்தில் இன்றைக்கி தேவ திட்டம் மாறி போயிருக்கிறது. சத்துருவானவன் இன்னைக்கு அநேக குடும்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அன்னைக்கு ராத்திரியில் நம்ம ஜெபித்து இந்த சத்துருவின் கிரியைகளை நம்ம அழிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா, ஆமேன். ஒரு சின்ன அவசரம் ஆதாம் ஏவாளுடைய வாழ்வில் தேவ திட்டத்தை இழக்க செய்தது. ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சொல்லுங்கள பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுடைய வார்த்தைக்கு ஆதாம் போயிடுச்சு. என்னாச்சு? போயிடுச்சு. இங்க கர்த்தர் சொல்லிட்டாரேப்பா, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். அந்த சந்ததி எப்படி இருக்குமா? பூமியின் மணலை போல. அது என்ன திரளான எண்ண முடியாத அளவுக்கு அந்த சந்ததி பெருகுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. எங்க அம்மா சொல்லுது, என் கர்ப்பத்தை அவர் அடைச்சிட்டாரு. 100 வயசு இல்லை, 200 வயசானா கூட அவர் கர்ப்பத்தை திறக்க மாட்டார்னு இது டிசைட் பண்ணுது. பெண் புத்தி தப்பு இங்கே இருக்குன்னு சொல்ல, இந்த அம்மாவை சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண்டோடைய திட்டத்தை நம்ம கணக்கிடவே முடியாது. ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அடுத்த நொடியில் ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அடுத்த நொடியில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ராத்திரி வேளையில் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கட்டும். ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில் திறக்கப்படுவதாக. கடாட்சிக்கிற அனுபவம் சரீரத்தில் ஓ ரிபா லரபா ஷகா டலரபா பாபா பா இப்பொழுதே இப்பொழுது இப்பொழுதே தேவ வல்லமை கடந்து வரட்டும். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் இப்போது ரெனோவேட் பண்றாரு. அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஆமா ஆமா ஆமா. உங்களுடைய அவிவிசுவாச எண்ணத்தை எடுத்து போடுங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இந்த அம்மா சொல்லுது, ஆண்டவர் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாருங்க. அதனால இனி என்ன பண்ண, நான் உனக்கு ஒரு ரெமெடி சொல்றேன். நான் உனக்கு என்ன பண்றேன்? மாற்று திருவை சொல்லுகிறேன். என்னுடைய அடிமை பெண்ணோடு கூட சேரும். இது தேவனுடைய திட்டத்திற்கு நிகரானதா எதிரானதா? எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி எதிரா புருஷன் நடந்தாலும் சரி, பொண்டாட்டி நடந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால அப்பால போ சாத்தானே. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்குள்ள இப்படி ராங்கான அப்ரோச்சை சில ஆட்கள்லாம் சும்மாவே விகற்பமாக பேசுவான். வீட்டில் எப்படியாகலும் சண்டை இழுக்கலாமா, எப்படியாகலும் இவனை மீற செய்யலாமா, போ நானே உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்லாம் சொல்லுவாங்க. ஆண்டுடைய கோபாக்கினைக்கு நம்ம என்ன ஆகிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே சொல்கிறாங்க, என் அடிமை பெண்ணோடு கூட சேரும். இவர் என்ன சொல்கிறாரு? ஏம்மா, நம்ம தாத்தா தான் ஆயா பேச்சு கேட்டு தோட்டத்தை விட்டாரு. நான் என்ன பண்ண மாட்டேன், இதெல்லாம் தகுதி கிடையாது. அவர் என் ஆற்றுக்கு அப்புறத்திலிருந்து தெய்வாதனமாக கூட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. என் சந்ததியில் நான் மட்டும்தான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நான் மட்டும்தான் உத்தமத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. என் உறவினர் லோத்து கூட மீறி போயிட்டான். நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படி இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு எண்ணம் வரல. கட்சா போதுமே, ரெண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ திட்டத்தை கெடுத்து போட்டான். வம்பு. அந்த இடத்துல அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்ததுனால சகிக்க கூடாத தேவையில்லாத ஒன்றை பெறுவதற்கு
சமயம் நேரிட்டது. வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். எப்படி? இதை துஷ்ட மனிதனை உருவாக்குனது யாரு? சாராள். யாரு? சாரா. ஆமா, யார் உருவாக்குனது? இதுதான் உருவாக்குது. ஆகாரே போ. இன்னைக்கு வரலாம் அவன் என்ன பண்றான்? சமுதாயத்தை கெடுத்துக்கிட்டு போராட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டு. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்களா. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும். ஒரு நாள் கூட அவன் சேர மாட்டான். அவன் எல்லாருக்கும் விரோதமாய் அவனுடைய கை இருக்கும். எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். எல்லாராலும் அவன் என்ன பண்ணுவான்? பகைக்கப்படுவான். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். யார் இந்த காரியத்தை உருவாக்குனது? ஞானமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டம் மாபெரிய திட்டம். ஆபிரகாம் மூலம் தான் சந்ததி உருவாக்கணும், ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டம் வச்சிட்டாரு. அதில் நீ என்ன போய் இடையில பூந்து இதை தான் செய்யணும், அதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும்னு சொல்லி ஏன் செய்கிற? இன்னைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை பார்க்குறோம். அந்த அடிமை பெண் என்ன பண்ணுறான்? சாரால துன்பப்படுத்துகிறான். கப்பு கண்ணீர் வச்சுக்கிட்டு, யோ என்னையா நீ பண்ணிட்ட? ஏய் நீ தாண்டி செஞ்ச. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. சில நேரங்களில் நம்ம எல்லாவற்றும் பர்ஃபெக்ஷனாக இருப்போம்லாம் எனக்கு சில நம்மளை கவிழ்க்கிறதுக்கு அவன் வகைப்பாக இருக்கணும். நம்ம வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்முடைய பார்வையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம சொல்லில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம செயல்களில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏனென்றால் வெளியே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த கட்டளையை திட்டத்தை கொடுக்கல. இங்கே இருக்கிறவர்களுக்கு காரணம் என்னன்னா, திட்டத்தையும் தரிசனத்தையும் நோக்கத்தையும் உடையவர்களாகிய உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளை, இந்த ரேமாவை கொடுக்கிற. ஏன் தெரியுமா? நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஆமா, இந்த சாரால் சொன்ன உடனே இவன் ஒரு யோசிக்காம அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டான்? கட்சா போதுன்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை செய்தான். இதனால தேவையற்ற சந்ததி உருவானது. அதுக்கப்புறம் 13 வருஷம் கேப். இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் 13 வருஷம் இவன் தேவ பிரசன்னத்தில் இல்லைன்னு சொல்லி வசனம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். ஆபிராம் 99 வயதான போது 99ல 86 லெஸ் பண்ணா என்ன வருது? 13 இயர்ஸ். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை 13 வருஷம் கழிச்சு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தாயாருடைய முடிவு, சாராளுடைய முடிவு 13 வருஷம் ஆசீர்வாதத்தை எடுக்க செய்தார். ஆகாரோடு இணைந்தான். இணைந்த உடனேயே இஸ்மவேல் பிறந்தான். உனக்குள்ள அந்த முடிவு இல்லைன்னா, ஆண்டவருக்காக காத்திருந்தனா, அடுத்த வேளையில ஆண்டவர் அந்த காரியத்தை செய்திருப்பார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம எல்லாமே இக்காலத்துல இப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்தில் நம்ம வச்சுக்குவோம்னா, நம்ம யூத்தா இருக்கிறோம், கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற, கர்த்தருடைய ஈவை கெடுத்து போடுகிற நிறைய இளம் தம்பதியினர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் பெற்றுக்கலனா காத்துக்கிட்டே இருக்கணும். அநேக மன உளைச்சல், அநேக போராட்டங்கள், அநேக கண்ணீர், அவமானத்தின் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் அந்த நன்மை வரும். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அதனால தான் அந்த அம்மா 13 வருஷம் எவ்வளோ அவமானங்கள். இன்னைக்கு 13 வருஷம் நான் சும்மாவா? அவமானம், அசிங்கம், நிறைய பேரோட வாழ்க்கை முடிஞ்செல்லாம் போயிருக்கோம். 13 வருடம் அவருடைய வாழ்வில் நன்மை இல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சாராளுடைய அவசரம். கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயம் என் கருவை அவர் தொடுவார். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லாததுனால இஸ்மவேலை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு நிலை நேரிட்டது. இன்றைக்கு இவர்களும் சாராளுடைய மீறுதலினால இன்னைக்கும் உலகத்துல சஞ்சலங்களும் போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்மவேல் சந்ததியால. யாரால வந்தது? ஒத்துக்கிறீங்களா? அவசரம்.
முதல்ல சொன்னேன், ஏவாளுடைய அவசரம் ஏதேன் தோட்டத்தை இழக்க செய்தது. சாராளுடைய அவசரம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி 13 ஆண்டுகள் தள்ளிப்பட்டது. தேவையில்லாத ஒரு சந்ததி தேசத்தை துன்பப்படுத்த பிறக்க நேர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்போ நம்ம ஆசீர்வாதத்திற்கு தடை எது? நம்ம எடுக்கிற அவசர முடிவா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவசரப்பட்டோம்னா அந்த நேரத்தில் புத்தி வேலை செய்யவே செய்யாதான். அவசரப்பட்டா புத்தி வேலை செய்யவே செய்யாது. அவசரத்துல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பதறி அவசரப்பட்டு செய்யற காரியம் என்னதாகும்? சிதறி போதல், பர்ஃபெக்ஷன் இருக்காது. பதறி போய் செய்த ஏவாளுடைய அந்த கிரியை தோட்டத்தை இழக்க நேரிட்டது. சாரால் பதறி செய்த அந்த காரியம் இஸ்மவேலை பெற்றெடுக்க நேரிட்டது. 13 ஆண்டுகள் சாராளுடைய வாழ்விலே கர்ப்பக்கனி திறக்கப்படவில்லை. ஒரு சின்ன முடிவுதான். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள்லாம் தேவ திட்டத்தை தரித்து கொண்டிருக்கிறவங்கள உலகத்தில் அன்பா கேட்குறேன், எப்பவும் அவசரப்படுறாதீங்க. எப்பவுமே நமக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், நல்ல ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள 2 விதமான யோசனை, இப்படியா அப்படியா, எனக்கு இதில் சரியான கன்க்ளூஷன் கொடுங்கன்னும் போது கர்த்தர் தேவையற்றதை நீக்கி போடுவார், தேவையானதை வாழ்க்கை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், உள்ளது நான் அன்பா கேட்குறேன். அவசரம் சொல்லுங்க. நான் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய அவசரம் இன்னைக்கு பல ஆசீர்வாதத்தை இழக்க செய்திருக்கிறது. என்னுடைய அவசரம் இன்னும் என்னுடைய கர்ப்பம் திறக்கப்படாதபடி செய்திருக்கிறது. என்னுடைய அவசரம் அநேக ஆசீர்வாதங்களை அடையக்கூடாதபடி தடுத்து நிற்கிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த முடிவுகளை நான் அகற்றி போடுகிறேன், அதை தகர்த்து போடுகிறேன். இயேசு ஆண்டவர் விடுதலை கொடுப்பீரா? ஆமென். கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 1வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய ஜனம் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில எட்டினதான். ஆண்டவர் அப்பொழுது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட ரட்சகனுடைய பேர் என்ன? மோசே. எத்தனை பேருக்கு தெரியும் மோசே ரொம்ப நல்ல மனுஷன்? ஆமென். மோசே பற்றி சொல்லி, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆனால் உண்மை உள்ளவனுக்கு தான் என்ன வரும்? தரிசனம் உள்ளவனுக்கு தான் என்ன வரும்? திட்டமுள்ளவர்களுக்கு தான் என்ன வரும்? அழகா ஆண்டவர் பார்வோன் முன்னாடி நிற்க வச்சு பேச வச்சார். சூப்பரா கையாண்டார். சூப்பரா பார்வோனை டேக் ஆஃப் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியா நடத்தி கொண்டு வந்தார். பின்பற்றினவங்களாம் செங்கடலே முடிச்சிட்டார். இவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து கடந்து வந்தார். இந்த ஜனங்களுக்கு அவ்வப்போது நீட்ஸ், அநேக தேவைகளை ஏற்பட்டது. தாகம் எடுத்தது, தாகத்துக்கு தண்ணி கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், எண்ணற்ற நன்மைகளை அவர் செஞ்சுட்டே வந்தார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு நாளில் இந்த ஜனங்களுக்கு தாகம் ஏற்பட்டது. இவர்கள் மோசேவை முறுமுறுக்க ஆரம்பித்த உடனே மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார். என்னாகமும் 27ஆம் அதிகாரம், அதனுடைய என்னாகமும் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமும் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர். நீ கோலை எடுத்துக்கொண்டு, நல்லா கவனிக்கணும், ஆண்டுடைய வார்த்தை தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண்டுடைய வார்த்தையை தவிர வேற யார் சொன்னாலும் சரி. ஆமென். இன்னைக்கு உலகத்தில் இப்படி ஒரு போயிட்டு இருக்குது. நான் மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தேனே, கல்யாணம் ஆனவன் கல்யாணம் வேறொருத்தர் கல்யாணம் ஆன பொண்ணோட சொல்கிறான். நான் மட்டும் உன்னை பார்த்துருந்தேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து என்னடா பண்ணியிருப்ப? ஐயோ, இன்னைக்கு கூட அந்த ஆள் என்னை நேசிக்கிறான், மூஞ்சி மாலையே தான் குத்தணும், குத்துக்கள் மாதிரி பொண்டாட்டி கூடவே இருக்கும். நான் மட்டும் உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா எப்படி வச்சிருப்ப? இதே போல் தான். ஆமாம், ஆண்டவர் நமக்கு அழகாக இருக்கான. மூக்கு கோணியாக தான் இருக்கும், பல்லு வெளியே தான் இருக்கும். இதுதான் டார்லிங் நமக்கு. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்ம தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு இதைத்தான் ஆண்டவர் இணைச்சார். ஆமென். ஆமாம், மனுஷன் புத்தி என்னவா இருக்கு?
தார்மாரா ஓடுது. அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறா தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கடைசி வரலும் கடைபிடிக்கணும். கடைபிடிக்காதனால வந்த வம்பை தான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க என்னாகமும் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து, ஆமென், அவர்கள் கண்களுக்கு முன்னே, அவர்களுடைய கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். நல்லா கவனிக்கணும். என்ன சொன்னாரு? கன்மலையை பார்த்து வார்த்தை முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். பேச சொல்றது தொட்டுலாம் பார்க்க சொல்ல, பேசதான் செய்யணும். தொட்டு பார்த்தாக்க வம்பாயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. என் பர்மிஷன் இல்லாமல், என்னுடைய கான்சியஸ் இல்லாமல் ஒருவரும் என்னை தொடுவதற்கு நான் அனுமதிக்க கூடாது. நீங்க கான்சியஸா இருந்தா இப்படி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் விட்டுருவாங்க, எல்லாரையும் விட்டுருவான். எல்லாரும் எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் திட்டத்தை, தரிசனத்தை தாங்கி பிடிக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், யாரையும் நம்ம தொட்டு பேச அனுமதிக்கிறோம். எங்கள் ஸ்கூலோட பிரின்சிபால் இவங்க, எங்கள் வீட்டு அம்மா. எனக்கு ஒரே ஒரு மனைவி தான். என் 2 பிள்ளைங்க அங்கே பின்னாடி இருக்கிறாங்க. இவங்க சொல்லுவாங்க, ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா, குட் டச் பேட் டச். இசிஐ ஸ்கூலோடைய எச்சமாக இருக்கிறாங்க. இதை கற்றுக் கொடுப்பாங்க. பர்மிஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. வார்த்தையை நம்ம கவனமாக கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கிறோம், நீ கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். பேசினாவே என்ன ஆயிட்டான்? இந்த அமேசான்ல அலெக்சான்னு ஒரு சின்ன ஒரு இது வச்சிருந்தான். அலெக்சா வாட்டர் கேன் சொன்னாக்கா அது என்ன பண்ணா, அந்த அலெக்சா போய் வாட்டர் கேனை சர்ச் பண்ணி கொடுக்குமா. இந்த அலெக்சாவை ஆண்டவர் அப்பவே வச்சிட்டார். வார்த்தையில தண்ணீர் புறப்பட்டு வருகிற பெரிய சென்சார் ஆண்டவர் வச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பேசினாவே என்ன வந்துடும்? தண்ணி வந்துடும். ஆண்டவர் இவ்வளவு பெரிய கிருபையை, இவ்வளவு பெரிய மேஜிக்கல் மிராக்கிளை மோசேவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நடந்தது என்ன? இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, ஆமென், சபையாருக்கும், ஆமென், அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். கொடுப்பாய். ஆண்டவர் சொன்னதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? அவர் சொன்னபடியே நடக்கும். ஆமென். அவர் கடலை பார்த்து சும்மா இருந்தா சும்மா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். முடவனை பார்த்து எழுந்து நடனா நடப்பார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கூனியை தொட்டு சுகமாக்கனா கூணு மாறிடும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். பெரும்பாடு நீங்கும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்ப்பங்கள் திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். பிணி நீங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரே நேரத்தில் கர்த்தர் மீன் வாயை திறக்க செய்து கடனை அடைக்க செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமா, நம்ம தரிசனத்தை விட்டுறக்கூடாது. பணத்துக்காக நமக்கு இன்னைக்கு கமிட்மெண்ட்ஸுக்காக நம்ம தரிசனத்தை நம்ம விட்டுட்டோம். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நான் எதற்காக அடைக்கப்பட்டேன்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? எதற்காக இந்த வாழை ஜபத்துக்கு நான் வந்தேன் தெரியுமா? நான் இந்த இடத்துல அன்பு தகப்பனாருக்கு தெரியும், நான் சுத்தாத கிராமங்கள் கிடையாது. இப்படி இந்த கீபோர்டோடு தான் என்னை எல்லாரும் அடையாளம் கண்டார்கள். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் கனத்தையும் மேன்மையும் கொடுது. எப்படி இதாம்மா? இதனால் அல்ல, அவருடைய திட்டத்தினால. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவருடைய திட்டத்தினால தான் இந்த மேன்மைகள் வந்தது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவர் சொன்னபடியே ஆகும், அவர் சொன்னபடியே நடக்கும், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சொல்லிட்டார், இனி பேசினா தண்ணி வரும், தண்ணிய பார்க்கிற மக்கள் குடித்து திருப்தி அடைவார்கள். இதுல மாற்றமே கிடையாது. மாறாக என்ன நடக்கிறது? அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே, ஆமென், கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். ஆமென். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க மேலே இருக்கிற கோபத்தில் டிவி தூக்கி அடிக்கிற, யார் மேலே இருக்கிற கோபத்தில் குண்டானெல்லாம் எடுத்து ஓடிக்கிற, யார் மேலே இருக்கிற கோபத்தில் எல்லாத்தையும் போட்டு டமா டமா டமான்னு ஓடிக்கிற. அப்புறமா என்ன பண்ணுற? அவசரப்பட்டோமா, இஎம்ஐ போடு, இன்னும் 4 கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கோ, வாங்கிறது 10,000 தான், 40,000 மாதம். நம்ம என்ன பண்ணுறோம்? எதனால்?
உன்னை டெம்ப்ட் பண்ணுறதுக்கு தான் உட்காந்து இருக்குது எல்லாமே. உன்னை கோபமடைய செய்வதற்கு தான் உட்காந்துட்டு இருக்கு. நீ வார்த்தையை மீறணும்னு சொல்லுவதற்காக தான். அதனால தான் அவர் சொல்லிட்டு ஆண்டு உன் வீட்டாரு. ஆமாம், இந்த படுபாவியால் தான் என் அபிஷேகம் போகுது. யாரால போகுது? ஒன்று பெற்று வச்சுக்கிறேன் பாரு, அதனால தான் என்னுடைய விசுவாசமே போயிடுது. உரலையிலேயே சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமாம், இவர்களிடத்துல பேசுவதற்கு கலகக்காரரை கேளுங்கள், இவருக்கு மூர்க்கம் வந்துருச்சு. சத்தத்தை கேட்டு கொஞ்ச நேரம் தான் வசனத்தை கேட்ட, வீட்டுக்கு வந்த உடனே வச்சு இவளை பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுது பாரு, இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு டமால் டுமால்னு உடைக்க ஆரம்பித்தோம். தரிசனம் போயிடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்றதே மறந்துட்டேன். இனி காலையில் நீங்கள் எத்தனை பேர் எல்லாரும் சர்ச்சுக்கு போனீங்கல்ல, என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்டாக்கா பாதி பேர் தலையை தான் சொரியுமா. ஏன்னா வீட்டுக்கு வந்தவொடனே என்ன ஆகுது? ஆமாம், இன்னும் ரொம்ப ஓப்பனாக பேசலாம், வேணாம், லைவில் போயின்னு இருக்கு. எல்லாம் எழுவு சொல்லுங்களப்பான் வந்தால் தாங்கிறானே காலு பொழந்து போட்டுன்னு இவனை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிட்டு. இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். உடனே என்ன நடக்கிறது? இவங்க மேலே இருக்கிற மூர்க்கத்தினால தேவன் சொன்ன சத்தத்தை மறந்து, பேசுன்னு சொன்ன அந்த சத்தத்தை மறந்து இவர் என்ன பண்ணிட்டாரு? கோலினால அடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அடித்த மாத்திரத்தில் என்ன வந்துடுச்சு? உடனே தண்ணீர். என் ஊழியக்காரன் என்னவோ செஞ்சான், ஆனா அவனை அந்த இடத்துல நான் அசிங்கப்படுத்த மாட்டேன், அந்த இடத்துல அவனை தலை குனிய விட மாட்டேன். நீ சொன்னபடியே நான் உனக்கு கமிட் கொடுத்தபடியே தண்ணீர் வரட்டும், தாகம் தீர்க்கப்படட்டும். பிறகு நீ செய்த தண்டனைக்கு, நீ செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பேச சொன்னவருடைய வார்த்தையை கேட்காம அடித்தார்கள். இது ஆண்டவருக்கு விசனத்தை உண்டு பண்ணினது. எமோஷனல், அவசரம், ஞாபகம் மறதி, இந்த ஒரு காரியம் தேவனுடைய இருதயத்தை சங்கடப்படுத்தினதுனால என்ன நடக்கிறது? வாசிப்பது. இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. நீங்கள் அவர்களை கொண்டு போ. என்ன அவங்க ஜனமே போவாதா? யார் போக மாட்டாங்க? நீங்க எல்லையோடு முடிச்சிடுவோம் கதையை. ஏன் அவசரம்? உலகத்தை பார்த்து வசனத்தை மறந்த கதை, அரசனை நம்பி. ஆமா, இன்னைக்கு பல பேருக்கு வீட்டில் இருக்கிறது ஞாபகமே இல்லை, வீட்டில் இருக்கிற ஆளு ஞாபகம் இல்லை, வீட்டில் பிள்ளைங்க இருக்கு ஞாபகமே இல்லை. இன்னும் நான் யூத்து தான். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இதெல்லாம் மாற்ற சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 27ஆம் அதிகாரம் 12வது 13 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னாகும் 27 12 13 14. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். பரவா இதாம்பா. ஐயோ ஆண்டவரே, என்னம்மா இருக்கு ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அந்த இடத்துல நீ நட தேவல, அந்த இடத்துல உழைக்க தேவல, நீ நடாத நன்மைகளை நீ அனுபவிப்பான்னு தான் சொல்லிட்டாரு. மோசே மீறினதுனால சொல்றாரு பாரு, அந்த தேசம் அது இருக்குல்ல, இதான் புளியம்பாக்கம், இதான் பாஸ் ஜேம்ஸ் ஐயா ஜெபக்கூட்டம் நடத்துகிற இடம் பாரு. நல்லா தெரியுதா? ஆமாம் தெரியுது, நல்லா வெளிச்சமாக இருக்கு. பார்த்துக்கோ, உள்ளே போக மாட்டேன்.